ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்றைக்கு ரொம்ப பேசும் பொருளா, அதாவது எல்லார் வாயாலையும் யூடியூபை திறந்தா ஒரு நபரை பத்தி தான் அதிகமா பேசுறாங்க. என்னன்னா மெயினா 2 பாயிண்ட். ஒண்ணு, இந்தியால ஓட் ஷோ. அதுதான் எங்க பார்த்தாலும் இப்ப பேச்சு நடந்துகிட்டு வருது. அதனுடைய முடிவு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இது ஒண்ணு. ரெண்டாவது அமெரிக்கா. அமெரிக்காவுல நியூயார்க்கினுடைய நகர மேயராக ஒரு முஸ்லிம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஜொஹராம் மம்தானி. இந்த ஜொஹராம் மம்தானிங்கிறவர் ஒரு முஸ்லிம். நான் ஒரு முஸ்லிம்னு சொல்றாரு. அது சொல்லட்டும். ஆனா அதே சமயத்துல அவர் வந்தது ரொம்ப பேருக்கு பிடிக்கல. ரொம்ப பேருக்கு பிடிக்கலன்னா மெயினா யகூதிகளுக்கு பிடிக்கல. அதுலயும் மெயினா யகூதிகள்ல ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்காங்க பாருங்க, இஸ்லாத்தை கருவறுக்கணும், அவங்களுக்கு தான் பிடிக்கல. அந்த குறிப்பிட்ட சாரார் யாருன்னா நெத்தனியா தான் மெயின். அந்த நெத்தனியா சார்ந்தவர்கள்லாம் இவரை பிடிக்கல. அப்ப இவரை ஒழிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு ஆரம்பத்துல இருந்தே இவர் எலெக்ஷன்ல நிக்கும் போதே இவருக்கு பல வகையான பிராபலத்தை கொடுத்தாங்க. இவர் ஒரு முஸ்லிம் விரோதி, இவர் ஒரு முஸ்லிம் தீவிரவாதி, இவர் காஜாக்கு ஹெல்ப் பண்ணவரு, பாலஸ்தீனத்துக்கு ஹெல்ப் பண்ணவரு, இவர் கையில நாடு போயிடுச்சுன்னா நாடு நாசமா போயிடும், அதான் விடும் இதா விடும்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது இது இல்லாம சங்கிகள் அவங்க வேற கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் வம்சாவளி, இந்தியா வம்சாவளி, நியூயார்க்கு புடிச்சுக்கிச்சு சனிய அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க வேற கலப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதையெல்லாம் பேசும்போது எப்படி டெக்னிக்கலாவும் தெளிவாவும் பேசுற மாதிரி விஷத்தை கொண்டும் பேசுறாங்க. அவர் ஒரு முஸ்லீம், ரைட்டு. அவரு அம்மா ஒரு இந்து, ரைட்டு. அவர் அப்பா ஒரு குஜராத்து, ரைட்டு. இதெல்லாம் யார் உனக்கு கேட்டா? அவன் கையில ஆட்சி அந்த மக்கள் கொடுத்துட்டாங்க. அந்த மக்கள் யாரு? நியூயார்க் மக்கள். எல்லாம் படிச்சவங்க தான். அந்த மக்கள் தன்னுடைய சுபிட்சத்துக்காக ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மனிதனை தேர்வு 3 பேர் போட்டியிட்டாங்க. அந்த 3 பேர்ல நமக்கு யார் சரியான ஆளுன்னு தேர்ந்தெடுத்தாங்க. அது தேர்ந்தெடுத்த மக்கள் யாரு? யகூதிகளும் இருக்காங்க, கிறிஸ்தவ நசராணியும் இருக்காங்க, முஸ்லிமும் இருக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு கொள்கையிலும் இருக்கிறாங்க. எதுவுமே போங்க, எதுவுமே இல்லைன்னா போங்கடாங்கிற ஆளு நியூயார்க்ல அதிகமா இருக்கான். அப்ப இவங்களால தான் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கள்ள ஓட்டாள இல்ல, மிஷினால இல்ல. அப்ப எந்த ஒரு மிஷினாலையும் கள்ள ஓட்டாளையும் அவர் தேர்ந்தெடுக்காம நல்ல ஓட்டு மக்கள் போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா ஜீர்ணிக்க முடியல இவனுக்கு. இப்ப ஜீர்ணிக்க முடியாத காரணம் என்னன்னா, இவர் தன்னுடைய பேச்சாற்றல், தன்னுடைய பாடி லாங்குவேஜ், அது மட்டும் இல்ல தான் கொடுத்த வாக்குறுதி, இவைகளை கொண்டு அந்த மக்களை கவர்றாரு. நியூயார்க் மக்கள் ரொம்ப சஃபர் ஆயிட்டாங்க. டாக்ஸி, வாடகை, வரி, ரொம்ப வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இதையெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சரி இப்படி ஒருத்தவனை நம்ம தேர்ந்தெடுப்போமே, புதுசா ஒரு ஆளை தேர்ந்தெடுப்போமே அப்படின்னு சொல்லி அந்த ட்ரம்முக்கு எதிரா ஒரு பார்ட்டியா இருந்தாலும் அந்த சோசியலிச பார்ட்டில இவரை தேர்ந்தெடுத்தாங்க. நல்லது செய்வாருங்க. அது மட்டும் இல்ல, இவர் தன்னுடைய ஓட்டை எப்படி கிடைக்க பெற்றார்னா தன்னுடைய திறமையை சொல்றார், தன்னுடைய ஒரு ஆற்றல் சொல்றார். நான் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசியை குறைப்பேன். ரெண்டாவது வீட்டு வாடகையை ஒரு லிமிட் கொண்டு வைப்பேன். அடுத்தது ஸ்கூல் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களை தத்து எடுத்துக்குவேன், அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் சொல்லுவேன். அடுத்தது பெண்களுக்கு பஸ்ஸை ஃப்ரீயாக்கி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட வருமானத்துக்கு செலவு அதிகமா போகுது. அப்ப அதுல ஈடு கொடுக்குற மாதிரி அந்த மக்களை நான் வரியை கம்மி பண்ணுவேன். பணக்காரனுக்கு அதிகமா வரி போட்டு அதை ஏழைகளுக்கு நான் கொடுப்பேன், நடுத்தரவாதிகள் கொடுப்பேன், இவங்களை முன்னுக்கு கொண்டு வருவேங்கிறாரு. இது எல்லா மக்களுக்கும் பிடிச்சு போச்சு. இதுல உனக்கு என்ன? இதுல இவர் செய்யறாரா இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு செய்யறதுக்கு முன்னாடியே லப்போ 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 லப்போன்னு கத்துறான். கத்துறது மட்டும் இல்ல, இவங்க ஒரு தீவிரவாதி, இவன் முஸ்லீம் அப்படிங்கிறான். இப்ப இந்த பார்வையெல்லாம் இஸ்லாத்தின் மேல விழுது.
ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு முஸ்லீம்ங்கிறதால இவரை எப்படியாவது கவுக்கணும், இவரை கொண்டு முஸ்லீமுக்கு பேரையும் கெடுக்கணும், முஸ்லீம்ங்கிற அந்த வேட மக்கள் வந்து வெறுக்கணும். ஆகவே இவனுக்கு ஏதாவது நம்ம வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இப்போ வந்து இவரை சுத்தி வந்து நிறைய மக்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய மக்கள்லாம் வேண்டப்படாதவங்க. அதனால இந்த ஆள் வந்து இப்போ வந்து அந்த ஜொஹரான் மம்தானி வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். இறைவன் கருணை கொண்டு இவரு வந்து யாருடைய கஸ்டடியில் இருக்கிறாருன்னா அந்த நியூயார்க் மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அந்த மக்களுக்கு தான் இது ஒரு செயலா அமையும். அப்ப இந்த மக்கள் தான் அவரை பாதுகாக்கணும். அடுத்த பாதுகாப்பு அப்படிங்கும்போது இறைவனுடைய பாதுகாப்பு. அந்த இறைவனுடைய பாதுகாப்பை ஜொஹரான் மம்தானி நம்புவாரு. ஏன்னா அவர் முஸ்லீம்கிறதால என்னுடைய பாதுகாப்பு என் கையில் இல்ல, என்னுடைய இறைவன் கையில தான் இருக்குது அப்படிங்கறத அது ஒரு எண்ணம். அதான் ஈமான், நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கைக்குள்ள மனிதரை வந்து இறைவனுடைய பார்வையில நம்ம பார்க்கணும். இப்போ வந்து மனுஷனுடைய பார்வையில பார்த்துட்டோம். மனுஷன் சுத்தி இவரை எப்படியாவது போட்டு ஒரு அமுத்தி இஸ்லாத்துக்கு இவருக்கும் ஒரு கெட்ட பேர் உண்டாக்கி அந்த மற்ற மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் போகாம இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு நாசகாரத்தை எழுந்தி செய்யணும் திட்டம் போட்டான். அப்ப இவர் இப்ப வந்து மேலா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இறைவனுடைய பார்வையில இவர் யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப இறைவனுடைய பார்வையில பார்க்கும்போது 67வது அத்தியாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் இது ஒரு வழிகாட்டி நூலுங்கிறான். இந்த வழிகாட்டி நூலை யார் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். அந்த வெற்றி எங்க? இங்கேயும் வெற்றியாளர் தான், ஆஃப்டர் டெத் அங்கேயும் அவர்கள் வெற்றியாளர்கள். அப்ப இந்த வெற்றியாளர் யார் என்பதை இந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இவர் பேணி எடுத்துக்கொண்டு கரெக்டா செய்துட்டாருனாக்கா சொன்ன வார்த்தை இறைவன் காப்பாற்ற சொன்னான். நீ கொடுத்த ஒரு வார்த்தை இருக்க, அந்த வார்த்தை வந்து அமானுதம். அந்த மக்களுக்கா நீ கொடுத்த வார்த்தைக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த வார்த்தையை நீ ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான் இறைவன். அப்ப இறைவன் இவரு கொடுத்த சோதனை இதான். அப்ப இறைவன் இவருக்கு கொடுத்த சோதனை என்ன அப்படின்னாக்கா இவருக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டான், அரசாங்கத்தை கொடுத்துட்டான். இந்த அரசாங்கிற மேயர் பதவியை கொடுத்துட்டான். இந்த பதவியை வச்சு இவரை சோதிக்கிறான், சோதிப்பேங்கிறான். அப்ப இவர் சுத்தி உள்ள மக்களை என்ன சோதனை? இவரை வச்சு இவரோட சோதனை. அப்ப இந்த சோதனை யார் வெற்றியாளர்கள் என்பதை நிர்ணயிக்கிற தன்மை தான் இந்த குர்ஆன்ல வந்து ஒரு விளக்க உரையா கொடுத்திருக்கிறான். முல்கு, ஆட்சி, அதிகாரம் 67வது அத்தியாயம். 67வது அத்தியாயத்துல இறைவன் வந்து நமக்கு சொல்ற அந்த ஒரு இதை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஜொஹரான் மம்தானியை சுத்தி பல வகையான இக்கட்டுகள் நடந்துட்டு இருந்தா கூட நாம இந்த ஆயத்தை வச்சுதான் அவரை பார்க்கணுமா இருக்குது. எப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது ஹலக்கல் மூத்து ஹயாத்த லீல் அபியுக்கும் அஜிக்கும் ஆசன அமிலன் வஹுவ அசீசுல் கஃபூர் அப்படிங்கிறான். அசீசுல் கஃபூர் இறைவன் வந்து மிகைத்தவன், மன்னிக்க கூடியவன். அந்த இறைவன் மன்னிக்க கூடியவன் உனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டான். அப்ப ஆட்சி அதிகாரம் கொடுக்கும் போது நீ கொடுத்த வார்த்தையெல்லாம் கரெக்டா அந்த மக்களுக்கு கொடுத்து அந்த மக்களுக்கு சுபிட்சத்தை உண்டாக்கணும். அதுக்குத்தான் உனக்கு அவர்களுக்கும் ஹயாத்தை மூத்தையும் நான் வச்சிருக்கேங்கிறான். பிறப்பும் இறப்பும் எதற்காக நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் என்றால் நல்ல செயல்கள் செய்து நீங்கள் நல்லவர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு, சோதனைக்கு உள்ளாக்குவதற்கு தான் உங்களுக்கு இந்த வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்தேங்கிறான். அப்ப இந்த வாழ்வும் மரணத்துல வந்து இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில வந்து இவருக்கு ஜொஹரான் மம்தானி கொடுத்ததுன்னா பதவி. இந்த பதவியை வச்சுட்டு அவர் ஆட முடியாது. டான்ஸ் ஆடினார்னா அவர் கொடுத்த வாக்கை வந்து மீறிட்டார்னா அந்த மக்களும் பிடிச்சிருவாங்க, நியூயார்க் மக்களும் பிடிச்சிருவாங்க. எல்லாம் அவங்களும் படிச்சவங்க தான். அதே சமயத்துல அந்த வாக்கை மீறிட்டார்னா மேல இறைவனும் பிடிச்சிருவான். அப்ப 2 புடி இருக்குது அவருக்கு. ஒரு புடி மக்கள், ரெண்டாவது புடி இறைவனு புடி. இப்ப அதே மாதிரிதான் இன்னும் ஒரு கருத்தையும் நம்ம பார்க்கணும். அதே அமெரிக்கால வந்து அல்தாஃப் பர்வேஸ்ங்கிறவர் வந்து மீண்டும் அவரும் ஒரு மேயரா வந்திருக்காரு. அவரும் ஒரு முஸ்லீம் தான். அவரும் இந்திய வம்சாவளி தான். எல்லாம் இந்தியா வம்சாவளினா நமக்கு இந்தியாவுக்கு வந்து அவன் ஒண்ணும் செய்ய போறது இல்ல. அந்த மக்களுக்கு அவனுக்கு செஞ்சாலும் அதே நமக்கு போதும்.
புரியுதா உங்களுக்கு? அங்க உள்ள ஆளை கொண்டு வந்து இங்க நமக்கு அதை இது பம்மாத்தெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். இவங்க இந்தியாவுக்கு எந்த விதையும் நன்மையும் செய்ய வேணாம். அந்தந்த மக்களுக்கு செஞ்சா போதும். அந்த ஊர் மக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அந்த ஊர் மக்களுக்கு இவர் விசுவாசமா இருந்தாலே அதே ஒரு வெற்றி இஸ்லாத்துக்கு. அப்ப மீண்டும் வெற்றி அடைஞ்சார் யாருன்னாக்கா அல்தாஃப் பர்வேஸ் அப்படிங்கிறவர். அவர் என்ன சிட்டில வந்து ஜெயிச்சிட்டாரு, மேயரா வந்து ஜெயிச்சிட்டாரு. அவரும் ரெண்டாவதுல வந்திருக்காரு. ஏன் ரெண்டாவதுல வந்தீங்கன்னா அந்த மக்கள் இவர் வந்து ஒரு முஸ்லீமா இருந்தா ரெண்டாவது தேர்ந்தெடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மேல தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த ஆளு நல்லது செஞ்சிருக்காரு. அப்ப நல்லது செய்யக்கூடியதான் அவரை வந்து செகண்ட் டைம் அந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்தது மூணாவது அதே அமெரிக்கா தான், எல்லாம் அமெரிக்கா தான். இந்த இப்ப தலைவலி ட்ரம்முக்கு ஆரம்பிச்சிருச்சு. என்னடா எல்லாம் முஸ்லீமா வரானேன்றான். அப்போ வெர்ஜீனியாங்கிற ஒரு ஊரு, அது அது ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல வந்து துணை கவர்னரா வந்து ஒரு முஸ்லீம் பண்ணாங்க. ஒரு முஸ்லீம் லேடி. இது ஃபர்ஸ்ட் டைம். எல்லாம் இந்தியா வம்சாவளி தான். ஆனா இந்தியா வந்து நம்ம பெருமைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்க இருந்தாங்க, அங்க போயிட்டாங்க, ஃபோர் ஃபாதர் போனாங்க. அதனால நமக்கு வந்து எந்த விதமான நன்மையை நமக்கு கிடைக்க போறதில்ல. அதை எதிர்பார்க்கும் தேவை அவசியம் இல்லை. சும்மாவது இந்தியா வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதெல்லாம் பம்மாத்து வேலையில நம்ம வைக்கவே கூடாது. அவன் நாடு, அவன் மக்கள், அவன் சுபிச்சம். இப்ப வந்து அமெரிக்கால 3 பேர் வந்திருக்காங்க. இந்த 3 பேரும் சோதனை வந்து மக்களாலும் சோதிக்கப்படுவார்கள். அந்த மக்களை படைச்ச இறைவனாலும் சோதிக்கப்படுவார்கள். அப்ப சோதனை என்பது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவை கொண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருளாதாரத்தை கொண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கும் பதவியை கொண்டும் சோதிக்கப்படுவார்கள். இதுல யார் உண்மையா மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ, அந்த மகேசனுடைய சேவை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர் என்று கூறி, இதைத்தான் நாம அந்த வெற்றியை பார்க்கணுமே தவிர, சும்மாவது அவர் முஸ்லீம் வந்துட்டாரு, இவர் இந்த அமெரிக்கால வந்துட்டாரு, இவர் ஆஸ்திரேலியால வந்துட்டு சொல்லிக்கிட்டு பினாத்திக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வேணாம். நேர்மையான முறையில ஜெயிச்சிருக்காரு. நேர்மையான முறையில வந்து அந்த மக்களுக்கு சேவை செய்யறா, இதுதான் நம்ம பார்க்கணும். இதை பார்த்து நமக்கு ஒரு படிப்பினை இருக்குதா, நமக்கு அவர்கிட்ட ஒரு பாடம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியம் தான் சவுத் ஆப்பிரிக்கா. அதுல வந்து இப்ராஹிம்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர் டக்குன்னு அந்த அந்த ஒரு மனுஷன், அவர் வந்து கடந்த 2 வருஷமா வந்து அவரை வந்து உலகத்துல உள்ள எல்லாரும் வந்து போற்றக்கூடியதா இருக்காங்க. ஆர்மி ஆளு. ஆர்மில வந்து அவர் வந்து ஒரு சாதாரண சோல்ஜரா இருந்து திருப்பி வந்து ஆர்மி லெப்டினண்டா வந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி அந்த மக்களை வந்து சுபிச்சமா வச்சிருக்காரு. இப்ப அவர் சொல்றாரு, என்னோட நாட்டுல எல்லாமே கிடைக்குது. சவுத் ஆப்பிரிக்கா நினைக்கிறேன், எல்லாமே கிடைக்குது. எல்லா தாது பொருளும் கிடைக்குது, கோல்டு கிடைக்குது, பிளாட்டினம் கிடைக்குது. எதுவுமே கிடைக்காத பொருளே கிடையாது. அவ்வளவு எங்கள்கிட்ட இருக்குது. இனி வந்து எங்களை ஆட்சி அதிகாரம் பண்ணுவது நாங்களே எங்களை பண்ணிக்கொள்ள முடியும். அந்த தகுதி எங்கள்கிட்ட இருக்குது. இனி யாருடைய அந்த ராஜாங்கத்தை பிடிக்கணும், ஆட்சி அதிகாரம் பண்ணணும், எங்க மேல ஆதிக்கம் பண்ற நிலைமை நீங்க விட்டுடுங்க, வெளியே போயிடுங்கன்ட்டாரு. இப்ப அவரு வந்து எப்படி இன்னொரு பாயிண்ட்ல கொண்டாடுறாருனாக்கா, அவர் சொல்றாரு, எனக்கு வந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு வந்து அந்த ஊர் காசு 2 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம். ஆனா ஆர்மியில எனக்கு சம்பளம் வந்து 30,000 ரூபாய் அந்த ஊர் மாசம். எனக்கு அந்த 30,000 போதும், எனக்கு 2 லட்சம் வேணாம் அப்படின்னு மக்களோட மக்களா வந்து உழுவுறாரு அந்த ஆள். இவ்வளவுக்கும் அந்த ஊர் அதிபதி. இன்னைக்கு அவர் தான் இப்ராஹிம், சோச்சிலே இப்ராஹிம். அவரை பார்த்தா இன்னைக்கு உலகம் மக்களே பாக்குறாங்க. ட்ரம்ப்லாம் அங்க மயக்கத்துல இருக்காரு. அந்த ஒரு மன்னர் வந்து அந்த அதிபதி, அந்த அந்த நாட்டினுடைய அதிபதி வந்து இன்னைக்கு ஒரு முன்மாதிரியா நமக்கு விளங்குறாரு. அதே மாதிரிதான் இவரும் வர்றாரு. ஜொஹரான் மம்தானி என்ன சொல்லிட்டாரு, எனக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு மாளிகை கொடுக்கும், நான் ஜெயிச்சிட்டேன் மேயரா. அவன் மேயரா இருக்கிற எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு ஆடம்பரமான பங்களா தான். ஆடம்பரமான பங்களாவை எனக்கு வேணாம். நான் என் மனைவியோட ஒரு அந்த டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கிறேன், அதே எனக்கு போதுங்கிற எண்ணத்துல அவர் பேசுறாரு. இப்ப இதெல்லாம் வந்து அவங்கள வந்து பக்குவப்படுத்துற மாதிரி தெரியுது.
ஆடம்பரம் இருந்தா அந்த அந்த மண்டபத்து வேற மாதிரி போகும். ஆகையினால மக்களோட மக்களா வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில இவங்க எல்லாம் வர்றாங்க. அப்ப இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்னா அவங்க அந்த ஊர்ல இருக்காங்க. அப்ப இவர் ஒரு முஸ்லீம்னு சொல்றதால நாம இறைவன்ட்ட கேட்கணும், இறைவா இவரை கொண்டு எந்த பிரச்சனையும் வராம ஒரு அழகான முறையில ஒரு சாட்சியாளர் அவரையும் எங்களையும் ஆக்கி உன்னுடைய கருணைக்கு பாத்தியமானவள் எங்கள் அனைவரையும் ஆக்கி அனைவரோடு நாங்கள் சுபிட்சமாக உன்னை வணங்கி மற்றவர்களோடு இணங்கி வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி என்று கூறி நிறைவு செய்ய நன்றி. வசலாம்.